இந்தம்மா ஆரம்பிக்கும் போதே கொரோனா அவர்னஸ் இரும்பிக்கிட்டு ஐயோ என்ன தெரியல கோல்டு கிளைமேட்டுக்கு உனக்கு வந்தா பரவாயில்ல, உன்னால அப்பாவுக்கு வந்துச்சு, 2 பேரும் சேர்ந்து எனக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு நல்ல கிளைமேட்டுக்கு சென்னையில சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மாதிரி வருது. எப்பவுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா குளிர் நாள் வரும், கேட்டேன் வெயில் நாள் சென்னையில வாவான்னு. சென்னையில மழை வரல, நீ தானே ஃபீல் பண்ண? ஆமாப்பா பண்ண. ஒரு நாள் தான் நைட் எல்லாம் மழை பெஞ்சது. தண்ணிலாம் பாத்தீங்கன்னா ஓவர் ஐஸா வரா மாதிரி வந்தது பாருங்க. அதுல கை வச்சதுனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எல்லாருக்கும் கோல்டு வந்துச்சு வீட்டுல. அதனால சிம்பிளான சமையல் தான் செஞ்சிருக்கேன். அதுக்கு வணக்கம் உறவுகளே, நீங்களா எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா இப்ப ரொம்ப மழைன்றதால கோல்டு எல்லாருக்குமே அதிகம் வருது. சேஃபா இருங்க, ஹாட் வாட்டர் குடிங்க. ஆமா, சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க. வாங்க நம்ம வீட்டுல சிம்பிளான சமையல் செஞ்சிருக்கேன், வாங்க என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம் எடுத்து வச்சிருக்கேன். சாதத்துக்கு பாத்தீங்கன்னா மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் தான் பண்ணிருக்கேன். அதுவும் எல்லாம் இப்ப சுட சுட எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ட்டு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் நல்லா காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வாசனையா காரமா வைக்க முடியாதா? ஷெஷ்வான் போட்டு அதான் இது போட்டிருக்கேன். அந்த காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் பாரு, அதுவே நல்லா கோல்டா காரமா வரும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பருப்பு வேக வச்சல, பருப்பு ரசம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சு மிளகு போட்டு மிளகு ரசம். இது ஏன்னா இந்த தண்ணி போட்டு சொல்ல வந்ததோ. ஆமாடி, பருப்பு ரசமும் சொல்லலாம், மிளகு நம்ம அதிகம் போடுறோம் மிளகும் சொல்லலாம். ஆமா, ரசம் ஏதோ எனக்கு காரமா இருக்கணும்ன்றதாங்க மிளகு தூள் போட்டு நிறைய வச்சிருக்கேன். மிளகு தொண்டெல்லாம் அழகா கரகரம் கிளியர் ஆயிடணும்னா வச்சு பாரு. இந்த கரகரம் போயிட்டு கிளியர் ஆயிடணும் தொண்டெல்லாம். நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் காரமா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் வறுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பெஸ்ட் சைடிஷ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், அதுவும் செஞ்சிருக்கேன். எது பிடிக்குதோ வச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு, ஆனால் எல்லாருக்குமே பிடிச்சமான டிஷ்ஷை செஞ்சுட்டேன்ப்பா நான். இந்த பார்த்தீங்களா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் நல்லா இருக்கும். இது சாதத்தில் பசங்க சாப்பிட சூப்பராக இருக்கும். நேற்று மதியானம் வெட்டிங் டே கொண்டாடிட்டு நைட்டு வந்து முக்காடு போட்டுன்னு படுக்கை முடியாமல். அது எப்படி திடீர்னு வந்ததுப்பா குளிர் ஜுரம். காதூர்ல பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு காத்து கொங்கன்னு போகுது. பாத்தீங்கன்னா டேப்லெட் வாங்கி கொடுத்தாங்க, டேப்லெட் தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு சரியாகல, இன்னைக்கு ஈவினிங் தான் நான் டாக்டர் கிட்ட போலான்னு இருக்கேன். நான் போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம், 2 நாள் இருந்தா நம்ம கண்டிப்பா போயிட்டு பார்த்துடணும். அதுக்காக தான் அது பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் சமையல் தான். என்னடி சுஷ்மி ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? உனக்கு பிடிச்சதான் செஞ்சுட்டேன். சுஷ்மியும் அவங்க அப்பாவும் ரசம் கேட்டாங்க. எப்பவுமே இன்னைக்கு நான் சாம்பார் கொஞ்சம் மிளகா கிள்ளி வச்சு அவர் நல்லா சாப்பிடுவார். நான் பிளான் பண்ணி வச்சேன், ஆனால் அவங்க வேணான்ட்டாங்க. எனக்கு ரசம் தான் வேணும்னு. அதுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. காலையில் லஞ்சு கட்டினா கொஞ்சம் பொரியல் இருக்கு, உருளைக்கிழங்கு, அதுவும் சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுதான்ப்பா நம்ம வீட்டில் லஞ்சு. அதான் எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ்னா, யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா 4 டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி படுக்கணும். தள்ளி படுக்கணும். எல்லாரும் வகுவா இருக்கும், எல்லாரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டியா? அப்ப கூட வீட்ல ஒருத்தருக்கு வந்தாலே அது எல்லாருக்கும் வரும்பா. அது என்னன்னா எப்பவுமே இவங்க எல்லாருக்கும் வரும், நான் பார்த்துருப்பேன். இந்த தடவை எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு யாருக்கும் எதுவும் ஆகாது. அப்ப கூட உன்னை பாத்துக்கணும்ல, அதை பத்திலாம் சொல்லாது. ஆமா, சுஷ்மி தான் நேற்று ஃபுல்லாவே எனக்கு சுடு தண்ணி எல்லாம் போட்டு மாத்திரை கொடுத்தா, அப்புறம் அந்த கசாயம் வச்சு கொடுத்தா. எனக்கு இருமலுக்கு அந்த தொண்டை இதுவா இருக்கு இல்லையா, வெத்தலாம் இது போட்டு பூண்டு மிளகுல நசுக்கி போட்டு கசாயம் வச்சு கொடுத்தா. மிளகு பால் கூட குடிக்கலாம், ஈவினிங்கா பண்ணலாம். அது நான் பால் அதிகம் எடுத்துக்க மாட்டேன், அதனாலதான் அது காஃபியா கலக்கி கொடுத்தா குடிச்சிருவேன். காஃபினா ரொம்ப பிடிக்கும்பா எனக்கு, காஃபியா குடிப்பேன். ஆனா மோஸ்ட்லி இப்ப டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்றாங்க, காஃபியை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. காஃபி டீ அவாய்ட் பண்ணுங்கன்ட்டு. ஆனா எங்க முடியுது, காலையில எழுந்தாலே ஒரு காஃபி சூடா குடிச்சாதான் அந்த நாள் பிரிஸ்கா வேலை செய்ய முடியுது என்னால. இல்லைன்னா இல்லை, அதனாலதான் கொஞ்சம் டல்லா இருக்கு. நான் காலையிலேயே முகலாம் நல்லா சுடுதண்ணில கழுவி பவுடர்லாம் அடிச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் சுட்டிங் ஆகுது. அந்த மாத்திரை போட்டாலும் முகம் கொஞ்சம் டல்லா இருக்கு. பரவாயில்ல, ஓகே, நான் பெட்டர். அந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டே இருந்தாலே நீ பெட்டர். நாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்ப காலையில் எனக்கு இப்போ ஒன்னும் எல்லாருக்கும் சரியா போயிடும். நான் இன்னைக்கு சாமியை வேண்டி உங்க எல்லாருக்கும் விபூதி வைக்கிறேன். விபூதி போடு, முருகரை வேண்டி சுத்தி போட்டு உங்களுக்கு விபூதி வைக்க கரெக்டா போயிடும். நம்ம எப்பவே இதேதான்ப்பா, வீட்டுல எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஏதாவது வந்தா நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு விபூதியை வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு காட்டுங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மளை ஃபர்ஸ்ட் காப்பாத்துறது நம்ம குலதெய்வம் தான். அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், கரெக்டா ஆயிடும். அப்படி முடியலாம் டாக்டர் கிட்ட போயிடும்னு சரியா போயிடும். அதுதான். இப்ப என்ன சமையல் எல்லாம் எனக்கு போடுதா? போட்டு தரவா? ரசம் ஊத்திரு, சாப்பாடு ரசம், ரெடியா தான் இருக்கு. குட்டி பொட்டேட்டோ. ஆமா, இது சின்ன குழந்தைங்க மாதிரி எப்படி இங்க பாருங்க, இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணாதான் சுஷ்மிக்கும் ஷாமுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா சுக்கா வறுவல் தான். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் சாதம் கொஞ்சம் அழியே தான் வடிச்சிருக்கேன். ஏன்னா ரசத்துக்கு அந்த தட்டுல போடுற. ஆமா, அந்த ரசம் எப்படி குடிப்பேன் அந்த தட்டுல எல்லாம். நீ அதுக்காக தான் இந்த தட்டு. குட்டி தட்டு ஒன்று எத்தனை வந்தியே? அது இதுல மூடிட்டேனே புது தட்டை. போடு. இதெல்லாம் கொஞ்சம் வைக்கிறேம்மா உனக்கு.
கத்திரிக்காய் முருங்கை பொரியல் வைக்கணும்ல. எனக்கு இப்போதைக்கு ரசம் கொடுத்தாலே குடிச்சிடுவேன். இல்லை இதெல்லாம் நீ கொஞ்சம் தொட்டு த்ரோட் சாப்பிடுறேன். அந்த அளவுக்கு அப்பதான் வாய்க்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், இதமா இருக்கும். அது பாவம் நல்லா தான் காலையில வேலைக்கு போகணும்னு கடகடன்னு கிளம்புனாரு அப்பா. திடீர்னு அது என்ன ஒண்ணுன்னா எங்க வீட்டுல ஒருத்தர் நான் அதுதாங்க நான் படுக்காம இருந்து இவங்களெல்லாம் பாத்துக்கினா கரெக்டா இருக்காங்க. நம்ம உடம்பு சரியில்லை பார்த்தா இவங்களும் அந்த சோகத்துல இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டல் ஆயிடுது உடம்பு. போதுமா ரசம் அப்புறம் பிசைஞ்சிட்டு ஊத்திக்கிறியா? காட்டு சுஷ்மி பார்த்து பிடிச்சோ. இதுதான் நான் சாப்பிட போறேன். ரசம் ஊற்றி சாப்பிட போறாங்க. இன்னும் கொஞ்சம் தலைவர் ரசம் ஊற்றிக்க நல்லா கரைச்சி குடிச்சா நல்லா இருக்கும். அது நம்ம வீட்டில் இதுதான்ப்பா லஞ்சு. உங்க வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல. வாங்க சமையல் எல்லாம் சுட சுட இருக்கு. வாங்க உறவுகளே சாப்பிடலாம்.